Hello friends, இன்னைக்கு class 10 maths chapter 1 exercise 1.4ல 7th sum பார்க்க போறோம். Question நமக்கு in each of the following cases state whether the function is bijective or not னு கேட்டிருக்காங்க. Bijectiveனா என்ன? அது நமக்கு one to one ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், on to ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். இப்போ இந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் one to one and on to இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அது bijective. இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பைஜெக்டிவாக இருந்தால் ஏன் பைஜெக்டிவ் இல்லைனா ஏன் பைஜெக்டிவ் இல்லை அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எஃப்ன்றது இஸ் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், ஆர் டு ஆர்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 2x + 1 இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் என்னென்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், 0 இருக்கும், p/q ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது ரேஷனல் நம்பர்ஸில், அண்ட் தென் பாயிண்ட் வேல்யூஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லாமே நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான். நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு -2 -1 0 1 2ன்ட்டு ஒரு 5 ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்போ 2 × -2 + 1, இப்போ -4 + 1 நமக்கு -3. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2 + 1 -1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0ன்னு போடலாம். 2 × 0 + 1. நம்ம 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான். ஸோ அப்போது +1ன்னு கிடைக்கிது. எஃப் ஆஃப் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 + 1 3. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நம்பர் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. அப்போ 4 + 1 5ன்னு கிடைக்கிது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர்டு பேஸில் எழுதிக்கலாமா? -2, -3 இப்படின்னு ஆர்டர்டு பேஸில் எழுதலாம். f is equal to -2, -3. நெக்ஸ்ட்டு நமக்கு -1, -1 0, 1 1, 3 2, 5 இது நமக்கு fன்னு இருக்குது. இது நம்மளுடைய ஆர்டர்டு பேஸா. இதுலேருந்து நம்ம ஆரோ டயக்ராம் போட்டோன்னா நம்ம இது 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லை ஆன் டூவா எல்லாமே தெரிஞ்சிடும். ஆரோ டயக்ராம் நம்ம ரேஷனல் நம்பர் டு ரேஷனல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷன். இங்கே நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்? -2 -1 0 1 2வா? இங்கேயும் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், இங்கேயும் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இங்கேயும் அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். நம்பர்ஸ் -2 -3 அப்படி நம்பர்ஸ் வருது. -1 0 1 2 3 4 5ன்னு அப்படி போய்கிட்டே இருக்குது. இங்கே நமக்கு -2ன்றது 3 கூட பேர் ஆகிடுச்சு, -1ன்றது -1 கூட 0, 1 1, 3 2, 5. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். பிகாஸ் ஒரு எலமெண்ட் கூட தான் பேர் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். நான் போடுறேன், இது போட்டால் கூட சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ன்னு இருக்கா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது 2x + 1ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக தானே நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம நம்பர்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல. இங்கே இந்த சைடு நம்ம எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு வரணும். ஸோ இந்த நம்பர் அப்போ இந்த சைடு போயிடுமா? அப்போ y - 1 = 2x. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் தனியாக கொண்டு வர போகிறோம். ஸோ y - 1/2 is equal to x. இது மல்டிப்ளையில் இருக்கிறது இப்படி டிவைடில் வந்துருச்சு. இங்கே எக்ஸுன்றது நமக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரூட்டெல்லாம் இல்லாமல் ஒரு பிளெயினான ஈக்குவேஷனாக டினாமினேட்டரில் 0 அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இங்கே 2ன்னுட்டு நம்ம சால்வ் பண்ணி ஈஸியாக இருந்த மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கே ஒய்க்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இது லாஸ்ட்டு எழுதுகிறப்போ பைஜெக்டிவாக இல்லையான்னு தானே கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு பைஜெக்டிவாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க.
அதை எழுதலாம். இங்கே இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து therefore it is bijective function. ஏன் பைஜெக்டிவ்னா 1 to 1 and on to இருக்குது, அதனால் இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த சம்மில் f of xன்றது நமக்கு 3 minus 4x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம ஆறுக்கு பதிலாக ஒரு -2 -1 0 1 2ன்னு ஒரு 5 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் f of -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 3 minus 4 into -2 the whole squareன்னு வரும். இப்போ நம்ம -2 the whole squareனா -2 into -2ன்னு அர்த்தமா? அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 2 2s are 4ன்னு கிடைக்கும். அப்போ 3 minus 4 into 4, அப்போ 3 minus 16. 16ல் 3 போயிடுச்சுன்னா 13 minus 13ன்னு கிடைக்கும், கிரேட்டர் நம்பர் சைன். நெக்ஸ்ட்டு f of -1, அப்போ 3 minus 4 into -1 the whole squareனா 3 minus 4 into -1 the whole squareனா வெறும் 1 தான் கிடைக்கும். அப்போ 3 minus 4னா -1. நெக்ஸ்ட்டு f of 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3 minus 4 into 0 ஸ்கொயர், அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடுமா? இப்போ 3 minus 0. நெக்ஸ்ட்டு f of 1, அப்போ 3 minus 4 into 1 ஸ்கொயர், 3 minus 4 into 1னா 4 தானே, 3 minus 4 நமக்கு -1. இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன், பிகாஸ் நமக்கு -1 -1ன்றது ரிப்பீட் ஆகிடுச்சு. இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா அதோடைய கண்டிஷன் என்ன? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னு வரும். டிஃப்ரெண்ட் இமேஜஸ்னால் நம்ம அப்டேன் ஆகிற வேல்யூஸ், அதாவது ரேஞ்சஸ் தான் நமக்கு இமேஜஸ்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு ஆல்ரெடி -1 வந்துருச்சு, அதே வேல்யூ அகெயின் நமக்கு ரிப்பீட் ஆனதுனால இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை, நம்மளால் பார்த்தாலே சொல்ல முடியுது. பிகாஸ் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிடுச்சுல, இங்கேயும் -1 வந்துருச்சு, இங்கேயும் -1 வந்துருச்சு. ஸோ வேல்யூஸ் ரிப்பீட் ஆனதுனால இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். இருந்தாலும் நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம் R to R தான் ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாமே ரியல் நம்பர்ஸா? -2 -1 0 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கேயும் அதே நான் எழுதுகிறேன், -2 -1 0 1 2 நம்பர்ஸ் இருக்குது நிறைய. இங்கே நமக்கு -2ன்றது -13ஓட பேர் ஆகுது, இங்கே ஒரு -13 எழுதிக்கலாம். -2ன்றது -13 கூட, நெக்ஸ்ட்டு 1ன்றது -1 கூட, 1ன்றது -1 கூட, நெக்ஸ்ட்டு 0ன்றது 3 கூட, அகெயின் 0ன்றது 3 கூட, அகெயின் இந்த 1ன்றது இங்கே 1ன்றது -1 கூட, அகெயின் இந்த -1ன்றதும் நமக்கு -1 கூட தான் பேர் ஆயிருக்கு. இங்கே நமக்கு இது 2 நம்பர் ஒரு நம்பர் கூட பேர் ஆயிருக்கு, 2 எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட் கூட பேர் ஆச்சு அப்படின்னா நமக்கு அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதை இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். therefore -1 has 2 different pre-image. Two different pre-images. Therefore, it is not 1 to 1 function. இப்போ இது நம்ம 1 to 1 பார்க்குறதுக்கு சைடில் நம்ம வரையலாம். இப்போது f of x is equal to 3 minus 4x ஸ்கொயரா, அப்போ y is equal to 3 minus 4x ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டா y minus 3 equal to minus 4x ஸ்கொயர். அடுத்து y minus 3 divided by minus 4ன்னு போட்டுக்கலாம், இந்த -4 இங்கே equal to x ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இப்படி வந்துச்சுன்னா ரூட் ஆகிடும், y minus 3 by 4 ஆகிடும், equal to x. நமக்கு ரூட்டில் இருக்கக்கூடாது, ரூட்டில் இருந்துச்சுன்னா அப்போ அது on to function கிடையாது. therefore it is not on to function. Hence it is
not bijective.